கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் வேற வேற தேசத்துக்குள்ளே இணைந்திருக்கிறீங்க. உபவாச நாட்களிலே லெந்து காலத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர உபவாசத்தோடு இருந்து ஆலயத்துக்கு போயிட்டு வந்து செய்தி கேட்கிறீங்க. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 21 முதல் 23 ஆகிய வசனங்களிலே அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார், ராஜாவின் ஜெய கெம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். இரவு நேரத்திலே எத்தனையோ நாட்களாக எந்தெந்த காரியத்திலே சீர் பொருந்த வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்று லெந்து காலத்திலே நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் இரவு நேரத்திலே சில குடும்பங்கள் தினம்தோறும் கேட்குறீங்க, ஐயா ஆசீர்வாதத்தை நாங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்கு. என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பின்பாகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமா இருப்பார்கள். மறுபடியும் சொல்றேன், அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமா இருப்பார்கள். உபவாச நாட்களிலே லெந்து காலத்திலே கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த காரியத்தை யோசித்து பார்க்கணும். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமா இருப்பார்கள். அப்போ தூங்கும் முன்பாக என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ குடும்பத்துல இணைந்து இருக்கிறீங்கல்ல. நம்ம ஒரே ஒரு காரியம் மட்டும்தான், அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல். ஒரு குடும்பத்திலே மாந்திரியம் செயல்படக்கூடாதா, இல்ல குறி சொல்லுதல் செயல்படக்கூடாதா? இஸ்ரவேலுக்கு விதமான குறி சொல்லுதலும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாந்திரியம் வைக்க முடியாது, செய்வனையும் வைக்க முடியாது, சூனியம் வைக்க முடியாது, எந்த ஒரு பிசாசும் தொட முடியாது. அது எப்பொழுது? இஸ்ரவேல் ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமா இருப்பார்கள். ஒரு மனுஷன் குடும்பமா நம்ம போற சர்ச்சைக்கு கீழ்ப்படிந்து உண்மையா வாழ்ந்தாலே ஆசீர்வாதம். இன்னொரு பக்கம் கர்த்தருடைய பிள்ளைகள் அந்நிய ஜனங்களோடு கலவாமல் இருந்தால் ஆசீர்வாதம். தனியே வாசமா இருப்பாங்களாம். அவங்க எதுலையுமே லிங்க்லயே இருக்க மாட்டாங்க. கர்த்தருடைய கிருபையினாலே ஊழியத்துல வந்ததுக்கு அப்புறம் அநேக காரியங்கள் கற்றுக் கொடுத்தாங்க. என் வாழ்க்கையில மாந்திரியம் எனக்கு செயல்பட்டுச்சு. எப்போ 2008 டு 2016-15 வரைய ஒரு 13 வருஷம் மாந்திரியம் பண்ணிக்கிட்டே இருந்தான். ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் பேசாம கையில பைபிள் எடுத்து வாசிச்சுட்டு தேவனோட வார்த்தையை கீழ்படி ஆரம்பிச்சிட்டேன். சில ஊழியக்காரங்க எனக்கு என் ஃபேமிலிக்கு ஜெபிக்கும் போது, உங்களுக்கு அதிகமான மாந்திரியம் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய மாந்திரியம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிம்பாங்க. நானும் என் வீட்டம்மா கேட்போம், ஆனால் அதை பற்றி யோசிக்க மாட்டோம். ஏன்னா நாங்கள் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டோம்.
எனக்கு யாரு மாந்திரியம் பண்ணுனானோ அவன் அதே வீட்டுல தூக்கு போட்டு செத்து போயிட்டான். அவனுடைய முடிவு. ஒரு மனுஷன் அந்த ஜனங்கள் அந்த ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமா இருக்கும்போது அவ்வளோ பிளெஸ்ஸிங். மாந்திரியம்லாம் செயல்படாது. சரி, இன்னைக்குள்ள செய்தியில எதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கும்போது, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை. ஏன்னா அவங்க தனியா வாசம் பண்றாங்க. அவங்க அடுத்த ஜனங்களோடு கலவாமல். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்பப்பா அக்கிரமம் உள்ள வருது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் உள்ள பார்க்கும்போது, அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்க பேசாம இருக்கிற வேலையை செஞ்சுட்டு ராத்திரி ஆனா பேசாம கையில பைபிள் வாசித்துட்டு ஒழுங்கா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி தேவனை தேடினா ஒரு பிரச்சனையும் வராது. இப்ப இந்த கையில செல்போன் வந்துட்டு சும்மா இருக்கும்போதெல்லாம் யாருக்கா அடிச்சு பல மணி நேரம் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அம்மாவுக்கு தெரியாம, அப்பாவுக்கு தெரியாம, புருஷனுக்கு தெரியாம, மனைவிக்கு தெரியாம, கேட்டா ஃப்ரெண்டு அப்படிம்பாங்க. படிக்கிற பிள்ளைகள், 10th படிக்கிற பிள்ளைகள், 11th படிக்கிற பிள்ளைகள், 12th படிக்கிற பிள்ளைகள் கையில எப்ப பார்த்தாலும் செல்போன் வச்சிருக்கோம். அந்த செல்போனை நன்மைக்கும் யூஸ் பண்ண முடியும், தீமைக்கும் யூஸ் பண்ண முடியும். அந்நிய ஜனங்களோடு சம்பந்தம் கலந்து கொள்ளும் போது அவனோட வாழ்க்கையிலே அநேக பாவ காரியங்கள், அக்கிரமத்தை கற்றுக்கொள்றாங்க. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க சில நேரத்துல முறுமுறுத்து இருக்காங்க, சில நேரத்துல முறையிட்டு இருக்காங்க, சில நேரத்துல நாங்க திருப்பியும் பழைய வாழ்க்கைக்கு போனாலே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்படிலாம் நிறைய காரியங்கள் அந்த பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த அதிகாரத்திலே ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுமா? அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமா இருப்பார்கள். இப்ப இன்னைக்கு இரவு நேரத்திலே எனக்கும் தேவனுக்கும் மட்டும்தான், வேற என் இருதயத்துக்குள்ள எந்த ஒரு இடமும் இருக்கக்கூடாது. நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும், நான் தேவனோடு தொடர்பில் இருக்கணும், நான் குடும்பமா இருக்கணும், நான் தேவனுடைய பார்வையில உண்மையா இருக்கணும், என் வாழ்க்கையில எந்த ஒரு பாவம் இருக்கக்கூடாது, என் வாழ்க்கையில எந்த ஒரு அக்கிரமம் இருக்கக்கூடாது. இப்படி நம்ம வாழ்ந்தாலே போதும். அவர் யாக்கோபில் அக்கிரமத்தையும் காண்கிறதும் இல்லை. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் அப்படின்னா, நம்ம ஒழுங்கா இருக்கும்போது நம்மகிட்ட என்ன பாவம் இருக்கும் போது, நம்ம அடுத்த ஜனங்களோடு, அந்நிய ஜனங்களோடு சம்பந்தம் கலந்து கொள்ளும் போது, அவங்கள்ட்ட போய் பழகும் போது, அப்பந்தான் எல்லா பிரச்சனையும் உள்ள என்றாது. அந்த ஜனங்கள் ஜாதிகளோடே கலவாமல் தனியே வாசமா இருப்பார்கள். தனியே வாசமா இருப்பார்கள். ஒரு மனுஷன் தனியே வாசமா இருக்கும்போது பிசாசு தொட முடியாது. நம்ம ஆன்லைன்ல பேசுறதுனால நிறைய காரியங்கள் பேச முடியல. ஒரு குடும்பத்திலே ஒரு வாலிப பிள்ளை, ஒரு வாலிப பையன், எப்போ அந்த பிள்ளையோட வாழ்க்கையில ஒரு பாவ காரியங்கள் வருது, எப்போ அந்த பிள்ளைகள ஒரு தவறான காரியத்துக்குள்ள போகுது, ஒரு தவறான ஒரு தொடர்புக்குள்ள போகுது, எப்போ ஒரு குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை நிறைய வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, சம்பந்தம் கலந்து கொள்ளும் போது அந்நிய ஜனங்களோடு பழகி அவங்களோட உள்ள சம்பந்தம் கலந்து கொள்ளும் போதுதான் அவங்களோட வாழ்க்கையில பிரச்சனைன்னு சொல்லி ஒண்ணு ஆரம்பிக்கும். எத்தனையோ குடும்பத்துல கண்ணீர் வடிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சம்பந்தம். எங்கேயாவது போய் பழகிட்டு இருப்பாங்க, அவங்க நினைச்சதுதான் கரெக்டும்பாங்க, அவங்க சொன்னதான் கரெக்டும்பாங்க, நாங்க தான் கரெக்ட் அப்படிம்பாங்க. லாஸ்ட் பார்த்தா அவங்களோட வாழ்க்கையில பார்த்தா அந்த உலகத்தினுடைய காரியம் மட்டும்தான் இருக்கும். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது, ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமா இருப்பார்கள். அதுதான் அவங்களுடைய குவாலிட்டி. ஒரு மனுஷனுடைய குவாலிட்டி என்ன அப்படின்னா,
ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். இந்த ஒரு லைனை மட்டும் நம்ம கரெக்டா இதயத்துக்குள்ள ஆழமா பதிச்சாச்சு அப்படின்னா, பல பிரச்சனைக்கு நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். பல பிரச்சனையை விட்டு வெளியில வந்துடலாம். தேவையில்லாம பிரச்சனைக்குள்ள போக மாட்டோம். ஒரு வாலிப பையன், ஒரு வாலிப பிள்ளைகள் எப்போ அந்த பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கிறாங்க, எப்போ புலம்புறாங்க, எப்போ தற்கொலை எண்ணம் வருது. ஒரு 23 வயசு பிள்ளை அம்மா அப்பாவுக்கு தெரியாம கூட இருக்கிற ஒரு நபரோட நேரா அப்படியே ஒரு டூர் மாதிரி போயிட்டு இருந்தாங்க. போன இடத்துல 2 பேரும் திருமணம் முடிச்சுக்கிட்டாங்க. யாருக்குமே தெரியாது. அந்த மகளுக்கு 23 வயசு தான். அம்மா அப்பாவுக்கும் தெரியாது, அவங்க அம்மா அப்பாவுக்கும் தெரியாது, இவங்க அம்மா அப்பாவுக்கும் தெரியாது. போன இடத்துல அப்படியே திருமணம் முடிச்சுட்டாங்க. லாஸ்ட் எது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, திருமணம் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசாம வாழ்க்கைய தொடங்கிட்டாங்க. ஒரு 15 நாள் கழிச்சு அந்த கணவர் விட்டுட்டு போயிட்டாரு. 1 மாசம் கழிச்சு பார்க்கும்போது அந்த கணவர் மறுபடியும் வேற திருமணம் முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த திருமணம் முடிந்த மகள், 23 வயசு மகள், உடனே அம்மா அப்பாவுக்கு சொல்லி, நான் இந்த மாதிரி ஒரு மாதம் முன்னாடி அவங்களோட வெளியே போனேன். போகும்போது எனக்கு திருமணம் முடிஞ்சிட்டு யாருக்கும் தெரியாது. என் வாழ்க்கையில் இப்படி ஒன்று நடந்துட்டு, இப்போ அந்த கணவர் மறுபடியும் 2வது திருமணம் முடிச்சிட்டேன்னு சொல்லி புலம்பி பார்த்துருக்காங்க, போய் பேசி பார்த்துருக்காங்க. உடனே அந்த பையன், அந்த திருமணம் முடிந்த பையன் என்ன சொன்னான் அப்படின்னா, எனக்கு இவ்வளோ யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ரெக்கார்டு இல்லை, எந்த ஒரு அதுக்கு தீர்வே இல்லை. அந்த மகள் கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா எப்பமாவது கூப்பிடுவா, அண்ணே எனக்கு முடியலண்ணே அப்படிப்பா. ஏன்னா அந்த நினைவு அவளால் தாங்க முடியல. கிட்டத்தட்ட பல முறை தூக்க மாத்திரை எடுத்திருக்கா. தற்கொலை எண்ணங்கள், எனக்கு வாழ பிடிக்கலண்ணே, எனக்கு வாழ பிடிக்கலண்ணே. ஏன்னா விரும்பி திருமணம் முடிச்சா. அதுக்கப்புறம் ஏமாத்தின உடனே அந்த மகள் அடிக்கடி தற்கொலை எண்ணங்களுக்கு பல முறை போயிருக்கா. என்ன காரணம்? ஒரு சின்ன பாயிண்ட் தான். வாலிப வயசுல உன் சிருஷ்டிகரை நினை. வாலிப வயசுல அம்மா அப்பாவுக்கு தெரியாம அந்நிய நுகத்துக்குள்ள போகும்போது அவனோட வாழ்க்கையில் சத்துரு உள்ள வரான். இன்னைக்கு நிறைய வீட்டுல செல்போன் மூலியமா சத்துரு உள்ள வந்துருதான். ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு, அந்த தாயாருக்கு 40 வயசு தாண்டிட்டு ஆன்லைன் மூலியமா இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி சில ஆப் மூலியமா அதில் மெசேஜ் அனுப்பி தொடர்பு கொள்ளும்போது இவங்களும் பழகியிருக்காங்க. வெறுமனையாக பழகுனாங்க, ஃபோட்டோ அனுப்புனாங்க, ஒரு 10,000 அனுப்புனாங்க, ஒரு 1 லட்சம் அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் மிரட்டி மிரட்டி பணம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தாயாருக்கு மிகுந்த துக்கமாயிட்டு என்னன்னு சொல்லி கேட்கும்போது அந்த இன்ஸ்டாகிராம் ஆப்பில் போய் அதுக்குள்ளே போகும்போது இவ்வளோ பிரச்சனையாக இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் தனியே வாசம் பண்ணும்போது பிரச்சனை வராது. என் வாழ்க்கையில் எனக்கு பிரச்சனை வந்துச்சு எப்போ தெரியுமா? நான் சின்ன வயசுல சர்ச்சுக்கு போகிற பையன்தான். நான் சர்ச்சுக்கு போகிற பையன்தான். ஆனால் கர்த்தரை அறியாத ஒரு நபரோடு, விக்கிரத்துக்குள்ள இருக்கிற ஒரு நபரோடு, புறஜாதிகளோடு, கர்த்தரை அறியாத வேறே ஒரு நபரோடு மாசமாக, வருஷமாக, பல வருஷங்களாக தொடர்பில் இருக்கும்போது மாந்திரிகம், விக்கிரத்துக்கு நானே கையில் பணம் கொடுக்க ஆரம்பித்தேன். என் கையில இருந்து 1 லட்சம் இல்லை, 2 லட்சம் இல்லை, 13 லட்சம் என்கிட்ட வாங்கியிருக்காங்க. அதனால என்ன ஆயிட்டு அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையிலே வியாபாரத்தை விட்டேன், சொந்த வீடை விற்றேன், நகையை விற்றேன், நிந்தைகள், அவமானங்கள், கண்ணீர் எல்லாமே என் வாழ்க்கையில் இருந்துச்சு. நான் நடுரோட்டுக்கே வந்தேன். அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? அந்த ஜனங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்களுடைய காரியங்களை கற்றுக்கொண்டேன்.
அதன் மூலியமா என்னோட வாழ்க்கையில சாபம் அப்படின்னு சொல்லி ஒன்று உள்ள வந்துச்சு. கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரிஞ்சது, இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம், சர்ச்சில் நற்கர்ணை எடுக்கும்போது, கர்த்தருடைய பிள்ளைகள், வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகள், தியானிக்கிற பிள்ளைகள், பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள், கணவன் மனைவியை யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, உண்மையிலே கர்த்தருடைய பிள்ளைகள் வசனத்தின்படி வாழ்ந்தால் ஆசீர்வாதம் நமக்கு இவ்வளவு இருக்கு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். அது எக்ஸாம்பிளுக்கு நான் என்னை வச்சு சொல்றேன், அது உங்களுக்கு புரிந்து கொள்ள ஈஸியா இருக்கும். 2014 டிசம்பர் இல்லை நவம்பரா இருக்கும். அந்த மாசத்துல எபினேசர் பால் சொல்லி அவங்க திருச்சியில் ஊழியம் பண்றாங்க, ஜெபதுனி ஊழியங்கள். அவங்க திருநெல்வேலிக்கு வரும்போது அவங்கள்ட்ட போய் ஜெபிக்க தேவன் கிருபை செய்தார். அவங்க மூலியமாக அந்த கட்டிலிருந்து நான் வெளியில் வந்தேன். அதுக்கப்புறம் 2015 கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். 2016 முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். தேவனை தேட ஆரம்பித்தேன், தேவனை துதிக்க ஆரம்பித்தேன், தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்தேன். எனக்கு எந்த குடும்பத்தில் மாந்திரியம் பண்ணாங்களோ அதே குடும்பத்திலே தூக்கு போட்டு செத்து போயிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தேவனை தேடும்போது எந்த ஒரு பிசாசு தொட முடியாது, எந்த ஒரு மாந்திரிகம் தொட முடியாது, எந்த ஒரு குறி சொல்லுதல் அங்க இருக்காது. நம்ம கர்த்தரை விட்டு தள்ளி போய் மற்ற ஜனங்களோடு சம்பந்தம் கலந்து கொள்ளும் போதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த நாட்டுக்குள்ள இருந்து இந்த செய்தி கேட்டாலும் சரி, நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதித்தால் எப்படி இருக்கும், இன்னைக்கு அதுதான் செய்தி. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அக்கிரமம் இருக்கிற இடத்துல பிசாசு இருப்பான். முதல்ல புரிந்து கொள்ளணும், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அக்கிரமம் இருக்குமானால் அங்க சத்துரு உள்ள வந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அக்கிரமம் இல்லை அப்படின்னா அங்க இயேசு கிறிஸ்து ராஜா இருக்கிறாருன்னு அர்த்தம். இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தனியே வாசமா இருந்தாங்க. அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமா இருந்தாங்க. இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, ஏன்னா அவங்க சொன்னபடி கேட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவர்களுடைய தேவனாய் கர்த்தர் அவர்களோட இருக்கிறார். சொன்னபடி கேட்டா கர்த்தர் நம்ம கூட தான் இருப்பாரு. இன்னைக்கு நிறைய வீட்டுல சொன்னபடி கேட்கறதே கிடையாது. நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பேசாம கிளம்பி போயிடுவாங்க. அப்புறம் வாழ்க்கையில் நிறைய தடுமாற்றம், நிறைய தாறுமாறு, நிறைய மாறுபாடு, பொல்லாத காரியம், அருவருப்பு, அசுத்தம், தீட்டு, என்னென்ன உண்டோ எல்லாத்தையும் போய் கற்றுக்கொண்டு அப்புறம் கர்த்தருக்கு விரோதமான பாவத்துக்குள்ள போயிருந்தாங்க. ஒரு மனுஷன் கர்த்தருக்கு விரோதமான பாவத்துக்குள்ள எப்பம்பா போறான் அப்படின்னா, அவன் கர்த்தரோடு இருந்தா, கர்த்தர் அவனோடு இருந்தா அவன் வாழ்க்கையில எந்த தீமையும் வராது. அந்த வீட்டுக்குள்ள பிசாசுலாம் உள்ள வராது, மாந்திரியம்லாம் செயல்படாது. நிறைய குடும்பத்துல இந்த வசந்தம் நீங்க வீட்டுல தியானிச்சிருப்பீங்க. ஆனா அந்த இரவு நேரத்துல நிறைய பாயிண்ட், என் வாழ்க்கையில எனக்கு மாந்திரியம் செயல்பட்டுச்சு, நான் விக்கிரத்துக்குள்ள இருந்தேன், ஆனா சின்ன வயசுல நான் சர்ச்சுக்கு போன பையன்தான். என்னைக்கு நான் கர்த்தரை மறந்து விக்கிரத்துக்குள்ள போனேனோ அது என் வாழ்க்கையில சாபமாயி நான் ஒரு 50-55 லட்ச ரூபாய் நஷ்டப்பட்டு நடுரோட்டுக்கு வந்தேன். இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் சாபத்துக்குள்ளே வாழ்ந்திருக்கேன். தேவனுடைய கரத்துக்குள்ள வரும்போது என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு. நான் ரெண்டையுமே பார்த்திருக்கேன். ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் துணிகரமாக துன்மார்க்கமா போனால் சாபம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். சாபம்னா என்னன்னே அர்த்தம், கொஞ்சம் விவரமா சொல்லுங்க அப்படின்னா,
இயேசு இல்லாத வாழ்க்கையில கொஞ்சம் பஞ்சம் இருக்கும். இயேசு இல்லாத வாழ்க்கையில கொஞ்சம் தரித்திரம் இருக்கும். இயேசு இல்லாத வாழ்க்கையில வெறுமையா தான் இருக்கும். இயேசு இல்லாத வாழ்க்கையில ஆசீர்வாதம் பக்கத்துல இருந்தா கூட தெரியாது. ஏன்னா அவன் உலகத்தோட கலந்திருக்கான். அவன் மற்ற ஜனங்களோட கலந்திருக்கான். அதை உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லணும் அப்படின்னா, 24 மணி நேரம் வாழ்க்கையில கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, ஜெபம் பண்ண மாட்டாங்க, தேவனுக்கு நன்றி சொல்ல மாட்டாங்க, தேவனை தேட மாட்டாங்க. மனைவி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அம்மா அப்பா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, பிள்ளை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்க பேசாம ஒரு துணிகரமான ஒரு வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. துணிகரமான வாழ்க்கைக்குள்ள இருக்கும்போது, தேவனை தேடாம இருக்கும்போது, அந்த வீட்டுக்குள்ள எல்லா சத்துரும் உள்ள வந்துருவான். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமா இருப்பார்கள். ஒரு குடும்பத்துக்குள்ள ஏன்பா பிசாசு வர முடியல அப்படின்னா, அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமா இருப்பார்கள். அப்படி ஒரு குடும்பம் இருந்துச்சு அப்படின்னா, அவருடைய தேவனாய் கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவங்க பாவ அடிமையில வாழ மாட்டாங்க. அவங்க விடுதலையாக்கப்பட்ட சந்ததி, அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். நம்ம வாழ்க்கையிலே மாந்திரியம் செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லி யாராவது இந்த செய்தி யாராவது கேட்டால், தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் அப்படின்னு சொல்லி போட்டுருக்குல்ல, நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு பாவ காரியம் இருக்கா என்பதை நம்ம தான் செக் பண்ணி பார்க்கணும். உங்க வீட்டுல நைட்டு செல்போன்ல சார்ஜ் இருக்கா இல்லையான்னு சொல்லி கேட்டா உங்களுக்கு தெரியுதுல்ல. அதே போல தேவையில்லாத ஃப்ரெண்டு, தேவையில்லாத நபர், தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத இடத்துல போய் உள்ள போறது, தேவையில்லாத வீட்டுக்குள்ள போறது, தேவையில்லாத ஊருக்குள்ள போறது, தேவையில்லாத நாட்டுக்குள்ள போறது, எங்கேயுமே போகக்கூடாது. தனியே வாசமா இருப்பார்கள். ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமா இருப்பார்கள். ஒரு மனுஷன் அவன் இருக்கிற இடத்துல ஒழுங்கா இருந்தாலே போதும். எந்த ஒரு பேயும் தொடராது, எந்த ஒரு மாந்திரிகமும் செயல்படாது. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன் அவர்களுக்கு உண்டு. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன் அவர்களுக்கு உண்டு. ஏன்னா அவனுடைய வாழ்க்கையிலே பாவ வாழ்க்கை இல்லை. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்குமானால் அங்க காண்டாமிருகத்து பெலன்லாம் இருக்காது. நம்ம மக்களுக்கு இப்ப என்ன நடக்கு அப்படின்னா, இஷ்டம் போல வாழ்ந்தாலும் காண்டாமிருகத்து பெலன் இருக்குன்னு நினைக்கிறாங்க. கிடையாது. என் கூட கர்த்தர் இருந்தா மட்டும்தான் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன். நான் மற்ற ஜனங்களோடு போய் கலக்கும் போது, அவங்களுடைய காரியங்களை நான் கற்றுக்கொள்ளும் போது, அந்த காண்டாமிருகத்துவ பெலன்லாம் வெளியில பேரும். செல்போன்ல ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் யார்ட்டையாவது ஒரு பல மணி நேரம் பேசிட்டே இருப்பாங்க. நான் ஒரு தடவை ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது ட்ரெயின்ல கரெக்டா ஒரு 5:45 6 மணிக்கு ஏறி இருப்பேன். இல்ல 5:30 மணிக்குள்ள ஏறி இருப்பேன். 12 12:30 வரையும் ஒரு பையன், ஒரு 18 இல்ல 20 22 வயசுக்குள்ள பையன் போன்ல பேசிட்டே இருக்கான். 6 மணி நேரம் 7 மணி நேரம் சிரிச்சு பேசிட்டே இருக்கான். அந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் மோஸ்ட்லி தூங்கிட்டாங்க. நான் தூங்கும்போது ரொம்ப சைலண்டா இருக்கணும். அந்த பையன் பேசுறது வெளியே கேட்க மாட்டேங்குது. ஆனா ராத்திரி 12 மணி தாண்டினோடனே அவன் சிரிச்சு பேசுறது ரொம்ப மைல்டா கேட்கு. நேரா எந்திரிச்சு போனேன். தூங்க போறியா? என்ன செய்ய போற சொல்லு. அடுத்த செகண்ட் பார்த்தா உடனே தூங்கிட்டான். அந்த பையன் போன் பேசின டைம் மட்டும் மினிமம் ஒரு 6 மணி நேரம் இல்ல 7 மணி நேரம் இருக்கும். ட்ரெயின்ல ஏறினதுல இருந்து கண்டினியூவா போன். 6 மணி நேரம் 7 மணி நேரம் சிரிச்சு பேசுறான். ஃபேமிலியில் யார்ட்டையா பேசியிருப்பானா? கிடையாது. மிஞ்சி போனால் படிக்கிற பையனா இருப்பான், இல்லை காலேஜ் படிப்பான், அவ்வளோதான். 6 மணி நேரம் 7 மணி நேரம் ஃபோனில் ஒரு மன அழுத்தம், ஒரு பைத்தியம் போல பேசிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்? வேற எதுவுமே உலகமே தெரியாது. எது நன்மை எது தீமை எதுவுமே தெரியாது. ஒரு மனுஷன் நேரம் கிடைக்கும்போது கையில் பைபிள் எடுத்து வாசித்து உண்மையிலே மனம் திரும்பி தேவனுக்கு பிரியமானபடி வாழும்போது
அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அப்போ காண்டாமிருகத்தோட பலன் வேணும் அப்படின்னா என் வாழ்க்கையில் நான் எப்படி இருக்கிறேன் அதை முதல்ல நான் பார்க்கணும். ஹல்லேலூயா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்பதை கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலை குறித்து சொல்லப்படும். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில வேணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் யார்கிட்ட பழகுறோம், நம்ம கூட இருக்கிற நபர்கள் யாரு, நம்ம கூட இருக்கிற தொடர்பு யாரு, அதுல தேவையில்லாத நபர் எத்தனை நபர், இதெல்லாம் முதல்ல கழிக்கணும். சில நேரத்தில் வீட்டில் அம்மாமாருக்கு தெரியும், காலையில் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வருவாங்க, சில நேரத்தில் சாயங்காலம் வருவாங்க, சில நேரத்தில் நைட்டு தான் வருவாங்க, லேட்டாக வருவாங்க. ஏன்னா இப்போ நிறைய இடத்துல 12 மணி நேரம்லாம் வேலை பார்க்குறாங்க. காலையில் 9 மணிக்கு போனால் நைட்டு 9 மணி தான். துணி கடைக்கெல்லாம் போயாச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் தாண்டி வேலை பார்க்குறாங்க, இல்லை 11 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. காலையில் ஒரு 9 மணி 10 மணிக்கு போனால் நைட்டு 9 மணிக்கு இல்லை 8:30 மணிக்கு தான் வெளியே வராங்க. சில நேரத்தில் 10 மணிக்கெலாம் வெளியே வராங்க. இவங்க அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போய் சமையல் பண்ணி வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் தூங்க போக முடியும். இது கூடல சமையலும் பண்ணணும், பாத்திரமும் கழுவணும். இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நைட் நேரத்தில் படுத்து தூங்குறதுக்கு முன்பாக நம்ம என்ன தெரியுமா யோசித்து பார்க்கணும். நமக்கு கூட இருக்கிற நபர்கள் யாரு, நம்ம யார்கிட்ட தேவையில்லாமல் பழகுறோம். ஒரு 2 நாள் முன்னாடி ஒரு வாலிப மகள், அண்ணே நல்லா இருக்கிறீங்களாண்ணே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தா. நான் உடனே கேட்டேன், நீ ஆவியில் வளர்ந்துருக்கியா, உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் growth நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லைண்ணே, நான் பின்மாற்றத்துக்குள்ளே போயிட்டேன் அப்படின்னா. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது கூட இருக்கிற நபர்கள் அவங்கள்ட்ட அதிகமாக பழகி கையில் பைபிள் எடுத்து வாசிக்காம பின்மாற்றத்துக்குள்ளே போயிட்டா. இரவு நேரத்தில் ஜெபிக்க போயிடும், மனம் திரும்பி சீர் பொருந்தினால் ஆசீர்வாதம். மனம் மாற்றம் வேண்டும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் துணிகரமா துன்மார்க்கமா இஷ்டம் போல யார் பேச்சும் கேட்காம நான் ஏன் அவங்க பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துணிகரமா துன்மார்க்கமா கர்த்தரை விட்டு குடும்பத்தை விட்டு வேற எங்கேயோ போய் அதுக்கப்புறம் உடைய வாழ்க்கையில கண்ணீர் அழுகை புலம்பல், ஐயோ நான் ஏன் வாழணும், முறையிட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஜனங்கள் இந்த இரவு நேரத்தில் இணைந்திருக்கிறீங்க. உங்களுக்கு தான் அந்த செய்தி. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிக்க தேவன் பிரியமா இருக்கிறீங்க. அதை பெற்றுக்கொள்ள எங்களை தாழ்த்துகிறோம். அந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். தனியே வாசமாயிருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. மற்ற ஜனங்களை விட்டு எங்களை பிரித்து எடுத்தீங்கப்பா. எங்க வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்திலுமே சம்பந்தம் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் நீக்கி கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக வேறு விரித்து ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தேச ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த இரவு நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் தனி ஜெபம் பண்ண, குடும்ப ஜெபம் பண்ண, ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் கொடுத்தது நேரத்துக்கு ஸ்தோத்திரம். நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையிடைங்க. பலவீனத்தோடு இருக்காங்க, பலவீனத்தை நீக்கி பூர்ண சுகம் தாங்க. படுக்கைக்கு போகிறாங்க, இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. எங்களுடைய ஆவியை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்களை மன்னித்து உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. தேவன் அருளி அப்போ மினிஷன் மூலியமா இணைந்துகிற குடும்பங்கள் சீர் பொருந்த கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபை நாட்களுக்கு ஸ்தோத்திரம். இரவு நேரத்திலே யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ, யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுங்க. எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படட்டும். யாரெல்லாம் கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறாங்களோ கர்த்தர் மறுபடியும் குறைகளை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. டெலிவரி போகிறாங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் வாசல் திறந்து விடுங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் பல விதமான பிரச்சனை இல்லை யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் மறுபடியும் சீர் பொருந்த வைத்து
இணைந்து வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. அப்ரோஜமான ஊழியக்காரப்பா, அதிகாலவில் உங்களுடைய சமூகத்தில் கண்வழிக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. துதி கன மகிமையெல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமீன். தேவனுக்கு மகிமையுண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தில் சம்பூர்ண திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலம் நம்ம கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.